بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. மண்டபத்தில் நடக்கக்கூடிய திருமணம் பற்றி உள்ள கேள்வி பலமுறை கேட்டிருந்தாலும் ஜமாத்தினுடைய தற்போதைய நிலைப்பாடு என்னன்னு தெரியணும். ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் தாயிகள் இவர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும்போது மண்டபத்தில் வச்சு திருமணம் செய்யலாமா, அந்த திருமணத்திற்கு நிர்வாகிகள் தாயிகள் கலந்து கொள்ளலாமா, அந்த திருமணத்தில் ஆடம்பரமான டெக்கரேஷன் போல உள்ள விஷயங்கள், அந்த மட மேடையில் பெண்ணையோ அல்ல பெண்களையோ மணப்பெண்ணையோ அழைச்சி வரமாட்டாங்க, வீடியோ எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலை ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறோம். பெண்கள் மணமேடைக்கு கொண்டு வரல. இந்த மாதிரி ஒரு திருமணத்தில் எளிமையான திருமணம் தான். இந்த மாதிரி திருமணத்தில் நிர்வாகிகள் கலந்து கொள்ளலாமா, தாய்கள் கலந்து கொள்ளலாமா? இது எடுக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தாய்களுடைய குழந்தைகள், நிர்வாகிகளுடைய குழந்தைகள். இதுக்கு இப்போ தற்போதைய நிலைப்பாடு என்ன, நம்ம இந்த ஜமாத்தினுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன? திருமணம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. மண்டபங்களில் நடத்தப்படும் திருமணங்களில் ஆடம்பரம் இல்லை, இடப்பற்றாக்குறை காரணமாக மண்டபத்தில் திருமணம் நடத்துகிறாங்க. இது மாதிரியான திருமணங்களில் ஜமாத்தில் தௌஹீது ஜமாத்தில் நிர்வாகியாக இருப்பவர்களோ அல்லது தௌஹீது ஜமாத்தின் பிரச்சாரகர்கள் அழைப்பாளர்களாக இருப்பவர்களோ இது மாதிரியான திருமணத்தில் கலந்துக்கலாமா? எந்த ஆடம்பரமும் இல்லை, இடத்தின் பற்றாக்குறையின் காரணமாக ஒரு மண்டபம் பிடிக்கப்படுகிறது, அவங்க ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறாங்க, அந்த மாதிரியான திருமணத்தில் கலந்துக்கலாமான்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரே ஒரு அடிப்படையை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஜமாத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் நம்முடைய தௌஹீது ஜமாத்தை பொறுத்த வரைக்கும், மார்க்கத்தின் அடிப்படையில், அல்லாஹுவின் வார்த்தையின் அடிப்படையில், அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தை மற்றும் வாழ்க்கையின் அடிப்படையில் எது ஆகச் சிறந்ததாக இருக்கிறதோ, எது உச்சகட்ட சிறப்பிற்குரியதாக இருக்கிறதோ அதற்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த ஒரு ஃபார்முலாவை அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கணும். எது உச்சகட்ட சிறப்பாக இருக்கிறதோ அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா இது மறுமைக்கான ஜமாத். இந்த உலகத்திற்காகவோ உலக ஆசாபாசங்களுக்காகவோ உலகத்தின் இன்பங்களுக்காகவோ உருவாக்கப்படவில்லை. இப்போ எது உச்சபட்ச சிறந்த காரியமாக இருக்கிறதோ அதற்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ அந்த அடிப்படையில் ஒன்றை விட ஒன்று உச்சபட்ச சிறப்பாயிருந்தால், உயர்வாயிருந்தால், அல்லாஹுவின் திருப்தியை பெற்றுத்தருவதாயிருந்தால் அதற்கு தான் ஜமாத்து முக்கியத்துவம் கொடுக்கும். இப்படி முடிவெடுத்த காரணத்தினால அதற்கு அடுத்த நிலையில் கீழ்நிலையில் இருப்பது எல்லாமே ஹராம் என்று ஆகிவிடாது. சகோதரர் கேட்ட மாதிரி ஒரு மண்டபத்தில் ஒரு திருமணம் நடக்கிறது, எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை, அனாச்சாரமும் இல்லை. விருந்திற்காக ஒரு மண்டபம் பிடிக்கப்படுகிறது. பள்ளிவாசலில் எப்படி ஒரு நிர்வாகி தஃப்தர் புத்தகத்திலே கையெழுத்து வாங்கி பொறுப்பாளர் வழியாக இருப்பவர் சம்மதம் கேட்டு மனம் முடித்து வைப்பாரோ அதுபோன்றே நடக்கிறது, ஒரு மண்டபத்திலே நடக்கிறது. எந்த விதமான அனாச்சாரமும் இல்லை. சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக போடுறாங்க. இதில் மார்க்க வழிமுறை ஏதேனும் மீறப்படாமல் நடக்கிற பொழுது இது ஹராம் என்று ஆகிவிடுமா? இது தடுக்கப்பட்டது என்று சொல்ல முடியுமா? ஹராம் என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கணும். நாம ஒன்றை முடிவெடுத்தெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஜமாத்து என்று இருப்பதாக இருந்தாலும் கூட ஹராம் இது தடுக்கப்பட்டது என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு ஏதேனும் ஒரு காரண காரியம் இருக்க வேண்டும். இப்போ இது மாதிரியான மண்டப திருமணங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியாக நடக்கிறதா எதை சொல்லலாம்? சாப்பாடு, இது வீண் விரயம் செய்யப்படும். இதை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர இயல. என்னத்தை தான் நீங்க
வீடுகளில் உணவு போடுவதற்கு, ஒரு பள்ளியில் உணவு போடுவதற்கு, ஒரு மண்டபத்தில் உணவு போடுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு அளவை தாண்டி உணவிற்கான அளவு மிதமிஞ்சி போகும். அங்கே வீண் விரயம் செய்யப்படும். உண்ணுபவர்களுக்கு வெறும் பிரியாணி மட்டும் வைத்தால் அது பத்தாது, அத்தோடு சேர்த்து பல வெரைட்டிகளை வைக்க வேண்டும். அவர்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கு சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இது மாதிரி சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு ஆடம்பரம் என்பது அந்த பொருளாதார செலவினங்களில் வேண்டுமானால் அதிகமாயிருக்கலாம். இதை ஹராம் தடுக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. இதை நீங்க நல்லா கவனத்தில் வைக்கணும். நம்மள சிலர் கூட நல்ல வீண் விரயமே செய்யப்படாம, ஆடம்பரமா நடத்தப்படாம, ஏதோ ஒரு நபி வழி அடிப்படையில் ஒரு மண்டபத்தில் திருமணத்தில் போய் சாப்பிட்டு வந்தா கூட அவர் ஏதோ ஹராமான காரியம் செஞ்சுட்டு வந்த மாதிரி பார்வைகளை பார்க்கிறார்கள். உண்மையில் அவர் ஹராமை செய்துவிட்டு வந்தால் அப்படி பார்க்க வேண்டும் தான், ஒதுக்க வேண்டும் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒண்ணுமே இல்லை, உறவுக்காரன்ற அடிப்படையில் சாதாரணமாக போயிட்டு வந்தார். அவர் அப்படி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒதுக்கினால் அடுத்தடுத்து அவர் ஒட்டுமொத்தமாய் ஒதுக்கப்பட்டு விடுவார், அவரே ஓரமாய் போய் விடுவார், நம்மளை தள்ளிடக்கூட. இதை முதலாவது விஷயமா புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, நபிகளாரின் கூற்று என்ன? அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு நீண்ட செய்தியில ஒரு ரத்தின சுருக்கமான வார்த்தையை சொன்னாங்க. ஹைருன் நிசா, ஹைருன் நிகா. ஹைருன் நிசா என்ற வேறு வார்த்தையில் வருகிறது. ஹைருன் நிகா, திருமணத்தில் இறை திருப்தியை பெற்றுத் தருகிற திருமணம், சிறந்த திருமணம். ஐசருஹோ, எது எளிமையான செலவில் நடக்கிறதோ அதுதான். ஒரு பெரிய விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே வர்றாங்க. சொல்லிட்டு வருகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்றாங்க. திருமணத்தில் சிறந்தது எது தெரியுமா? செலவில் எளிமையாய் நடப்பதுதான். வேறொரு முஸ்னத் அஹ்மது நபிமொழி தொகுப்பில் உள்ள ஹதீஸிலே பார்க்கிறோம். இன்ன அழலமன் நிக்காஹி பரக்கா, அல்லாஹுவின் மறைமுகமான பேரருளை பெற்று தருகிற நிக்காஹு திருமணம் என்பது ஐசருஹு மவுனா, செலவில் எளிமையாக நடப்பதுதான். இதுல ரசூலுல்லாஹ் கூடுதல் வார்த்தையோட பயன்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய இறையருள் வேணுமா, பரக்கத்து வேண்டுமா, செலவை கம்மி பண்ணி கல்யாணம் பண்ணு. இது அல்லாஹுவின் தூதருடைய கூற்று. சரி, ரசூலுல்லாஹ் சொல் ஒன்று செயல் ஒன்று இருந்ததா? ஒன்ன சொல்லிட்டாங்க, அதற்கு மாற்றமா செயல் இருந்ததா அப்படின்னு ஹதீஸ்களை எல்லாத்தையும் புரட்டி பார்த்தா அப்படி இல்லை. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் என்கிற ஒரு நபி தோழர், அவருடைய தாப்பனார் உஹது களத்திலே மரணிக்கிறார். 9 பெண் மக்கள், 9 பெண் மக்கள். இவர் ஒரு இளைஞர். மொத்தம் 10 பேர், 9 பெண் பிள்ளைங்க, ஒரு ஆண் மகன். அத்தா மௌத்தா போயிட்டார். கடனை விட்டு விட்டு செல்கிறார். டார்ச்சர் தாங்க முடியல ஜாபிருக்கு. ஓடோடி வருகிறார் நபியின் வீட்டிற்கு. அத்தா விட்டுட்டு போன கடனை கடன்காரர்கள் எல்லாம் தொல்லை பண்றாங்க, உதவி செய்யுங்க. அல்லாஹுவின் தூதர் வருகிறார்கள். கடன்காரர்கள் அத்துணை பேரும் சுற்றி வளைத்து விட்டார்கள். அவருக்கு இருப்பதோ ஒரு சின்னோண்டு தோட்டம். காஞ்சி போன பேரித்தம்பழம் கிடக்குது. எல்லா காஞ்சி போன கீழே கிடைக்கிற பேரித்தம்பழம், ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணப்படுற பேரித்தம்பழத்தை எடுத்துட்டு வாண்டாங்க. அது அப்படியே ஒரு குவியல் ஆக்குறாரு. இவ்வளவுதான் இருக்குது. கடன்காரர்களை எல்லாம் வர சொல்லுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யறான். 3 முறை சுத்தி அதுல உட்கார்ந்துட்டு கடன்காரர்களுக்கு பேரித்தம்பழத்தை எடுத்து கொடுக்கறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், பேரித்தம்பழத்தின் ஒன்று கூட குறையவில்லை, அப்படியே இருந்தது. எல்லா கடன்காரர்களின் கடனும் தீர்ந்தது. இது அல்லாஹ்வின் பேர் அற்புதம் அந்த இடத்துல நிகழ்த்தறான். எப்படிப்பட்ட இடத்துல ரசூலுல்லாஹ் ஜாபிர் ரலியல்லாஹு அவங்கள காப்பாத்தி விட்டுருக்கிறாங்க. திடீர்னு ஒரு போர்க்களத்திற்கு வந்த ஜாபிர் ஒட்டகத்தை வேகமாக உசுப்புகிறார். சண்டித்தனம் செய்கிறது, சேட்டை பண்ணுது, எழுந்திருக்க மறுக்குது, வேகமா அடிக்கிறாரு. ஏறி உட்காரணும்னு நினைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஜாபிரே நிதானம், ஏன் இவ்வளவு அவசரம்? போர் முடிஞ்சிருச்சு, பொறுமையா எல்லாரும் போலாமே. இல்ல இல்ல சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஏன், என்ன ஆயிற்று? கல்யாணம் ஆயிடுச்சுன்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஹல் நக்கத்தை யா ஜாபிர், என்னது ஜாபிர் கல்யாணம் பண்ணிட்டியா? இந்த ஹல் என்கிற பதத்தை ஒரு ஆச்சரியத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. நேத்து வரைக்கும் வீட்டில் எல்லா கடனையும் நான் தான் அடைச்சேன், ஒத்த வார்த்தை சொல்லலையே, இப்படி துரோகி ஆயிட்டீங்க, இப்படி ரசூலுல்லாஹ் கேட்கல. அடுத்து கேட்கிறாங்க, பிக்ரா சையிபா, கன்னி பெண்ணா விதவை பெண்ணா?
இல்ல விதவை பெண்ணு தான். ஜாபிர் சொன்னவுடன் நபிகளார் கேட்கிறார்கள், ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாமே, நீ அவளோடு கொஞ்சி விளையாடி இருக்கலாம். அந்த திருமணமான குறிப்பிட்ட நாட்கள், ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு விதவை பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு டிஃபரெண்ட் இருக்குது இல்லை, வித்தியாசம். அவள் உன்னோடு விளையாடி இருப்பாள். ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, 9 சகோதரியை விட்டுட்டு உஹது களத்தில் எங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க, 9 பெண் மக்கள் அவருக்கு உண்டு. நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு வந்தா 9 + 1 10 ஆயிரும். இங்க ஒன்றும் வேலை நடக்காது. என் சகோதரிகளுக்கு தலைவாரி விட வேண்டும், என் சகோதரிகளுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும். அதனால தான் விதவை பெண்ணை திருமணம் முடிச்சேன் அப்படின்றாங்க. இல்ல பெற வேண்டிய படிப்பினை என்ன? குடும்பத்தில் முக்கியமான ஒரு வேலையை முடிச்சிருக்கிறாங்க. கடன் நெருக்கடி அவ்வளவு பெரிய விஷயம். கடனை அடைத்த நபிகளாருக்கே கல்யாணம்ன்றது தெரியல. ஹன்சா என்கிற ஒரு பெண் வருகிறார். நபிகளாருடைய நெருங்கிய தோழரின் மகள் வந்து சொல்லுகிறார், அல்லாஹுவின் தூதரே, உங்கள் தோழர், உங்கள் நண்பர், என்னுடைய தாப்பனார் ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்து விட்டார். ரொம்ப ஒரு கோபத்தில் வர்றாங்க. என்ன காரியம்? அப்படி என்ன செஞ்சிட்டாரு? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் தான், நெருங்கிய நண்பர் தான். எனக்கு பிடிக்காத ஒரு நபருக்கு என்னை திருமணம் முடித்து வைத்து விட்டார். அடப்பாவி, கூடவே இருந்தியடா, கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லலையடா. ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் ஷாக் ஆகல. வர சொல்லு தாப்பனார, வந்துட்டாரு. ஹன்சா பின் ஹிதாம் என்கிற செய்தி சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். வந்து நிற்கிறார். அந்த நபித்தோழரிடத்திலே கேட்கிறார்கள், பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணமா? அப்படி முடிச்சு வச்சியா? நபிகளாரின் தோழர் தான், நெருங்கிய நண்பர் தான். மகளுக்கு கல்யாணம்னு சொல்றதுக்கு அவர் அதெல்லாம் ஒரு பெரிதாகவே நினைக்கவில்லை. அந்த பெண்ணே வந்து புகார் அளிக்கிறார். ஹன்சா, ஹன்சா அவர்கள் பெயர் ஹன்சா. சஹீஹ் புகாரியிலே பார்த்தால் தெரியும். சம்மதம் இல்லாமல், எனக்கு என்கிட்ட அனுமதி கேட்கல, எனக்கு பிடிக்கவும் இல்லை, திருமணம் முடித்து வைத்து விட்டார். தோழரை வர சொன்னார்கள். பெண்ணிடத்தில் சம்மதம் கேட்டாயா? கேட்டேன், கேட்கவில்லை என்று அவர் ஒரு மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே பதில் சொல்ல முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல அறிவிக்கிறாங்க, பெண்ணின் சம்மதம் இன்றி நடத்தப்படும் எந்த திருமணமும் செல்லுபடி ஆகாது, நான் ரத்து செய்கிறேன் என்ற அந்த திருமணத்தை ரசூலுல்லாஹ் ரத்து செஞ்சாங்கன்ற செய்தி. இந்த செய்தி கேள்விப்பட்டிருப்போம். இதனுடைய பின்னணி இதுதான். ஒரு பெண்ணிடத்தில் சம்மதம் கேட்கப்படாமல் திருமணம் நடத்தப்படவே கூடாது, அது மார்க்க அடிப்படையில் ரத்து. இதில் இருந்து பெற வேண்டிய படிப்பினை என்ன? நேற்று வரைக்கும் கூடத்தான் இருக்கிறார், சொல்லி இருக்கலாம். நம்ம திருமணத்தை ஒரு பெரிய அளவிலே பார்க்கிறோம். அனைவருக்கும் சொல்ல வேண்டும், அனைவரையும் அழைக்க வேண்டும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை விட உச்சகட்ட துஆ வேற ஏதேனும் உண்டா? நபி ஒருவருக்காக கேட்கிற துஆவிற்கு நிகராக வேற எந்த துஆவும் கிடையாது. சில பேர் ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா, எல்லாரும் வந்து துஆ செய்வாங்கல்ல, அதை ஃபோன் பண்ணி சொல்லிருங்க, வர வேணாம், துஆ மட்டும் செஞ்சிருங்க, அப்படி கூட சொல்லலாம் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் கூட அவர்கள் துஆவை விரும்பியவர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறார்கள். துஆ செய்யுங்கன்னு கூட தகவல் கூட சொல்லலை. திருமணம் அப்படித்தான் இருந்திருக்கிறது. சட்டையிலே ஒட்டி இருக்கிற மஞ்சள் நிற அத்தரை வைத்து உனக்கு திருமணம் ஆயிருச்சான்ற சொல்ல கேட்டாங்க. என்னப்பா ஒரு வித்தியாசமா இருக்குது, சட்டை கலர்ல மாற்றமா இருக்குதே, வாசனை திரவியம் தூக்கலா இருக்குதே, கல்யாணம் பண்ணிட்டேன். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், தொட்டதெல்லாம் பொன்னாகும் கேள்விதான் பட்டிருப்போம், உண்மையில் நடந்தது. சின்னோண்டு பாலாடை கட்டி பிசினஸ் பண்ணுவாங்க, தங்கமா மாறிடும், அவ்வளவு பரக்கத்தை கொடுத்தான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கூட அவர் சட்டை நிறத்தில் இருக்கிற வாசனை திரவியத்தை வைத்து தான் என்னாச்சுன்னு கேட்குறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. யாரை கல்யாணம் பண்ண? அன்சாரி பெண்ண. அடுத்த ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எவ்வளவு மகரா கொடுத்த? பேரித்தம் பழத்தின் கொட்டை அளவுக்கு நிகரான தங்கத்தை மகராய் கொடுத்தேன். திருமணம் என்பது வெரி சிம்பிள் தான். ரசூலுல்லாஹ் திடீர்னு போர் முடிச்சு சஃபியா என்கிற ஒரு மனைவிய, ஒரு பெண்ணை கைதியா அழைச்சிட்டு வர்றாங்க. இப்ப மக்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, சஃபியா ஒரு உயர்குலத்தை சார்ந்த எதிரியின் தலைவி, எதிரியின் தலைவிக்கு நம் ரசூலுல்லாஹ் ஜோடியா கணவனா வர்றதுதான் சரியா இருக்கும், பொருத்தமா இருக்கும் அப்படின்னு எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டோம்.
உடனே எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டோம், அல்லாஹுவின் தூதர் சஃபியாவிற்கு முழு திரை போட்டு நம்மை விட்டு மறைத்து விட்டால் இது நபிகளாரின் மனைவி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லது திரை போடாமல் மக்களுக்கு மத்தியிலே அவரை வெட்டவெளியிலே நிறுத்திவிட்டால், அமர வைத்து விட்டால் இது ரசூல்லாவுடைய மனைவி இல்லைன்னு நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வருது, முழு திரையை போட்டு மறைச்சி இவர் என்னுடைய மனைவிதான் என்பதை ரசூல்லா அடையாளப்படுத்துறாங்க. முழு திரை நபியின் மனைவியருக்கு மட்டும் உரிய சட்டம். அந்த சஃபியாவுடைய திருமணம் அங்கேயே நடக்குது, ரசூல்லாவுக்கும் சஃபியாவுக்கும். ஹைத் என்கிற ஒரு பலகாரம், மாவு, பாலாடை கட்டி, கொஞ்சோண்டு பேரித்தம்பழம், கோதுமை, இதெல்லாம் உருட்டி அடிக்கிற ஒரு சாப்பாடு. ஒரு உருட்டி உருண்டையா போட்டு ஒரு சத்து மாவு உருண்டை மாதிரி ஒரு கொடுக்கிற ஒரு உணவு மாதிரி ஹைத் என்கிற பலகாரம் உணவு, அதை தான் சாப்பாடா கொடுக்குறாங்க. ரசூல்லா இவ்வளவு திருமணம் முடிச்சிருக்கிறாங்கல்ல, அத்தனை திருமணத்துல உச்சபட்ச திருமணம் ஒரே ஒரு ஆடு அறுத்து திருமணம் முடிக்கிறாங்க. ஒரு ஆடு அறுத்து ஜைனப் என்கிற மனைவிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆடு அறுத்து திருமணம் முடிச்சாங்க. அப்ப நபியின் சொல் என்னவாக இருந்ததோ அதுதான் செயலாக இருக்கிறது. இதைத்தான் ஜமாத்து கவனிக்கிறது. எந்த ஒரு இடத்திலையும் திருமணத்திற்காக வென்ற ஆடம்பர செலவு செய்யப்படலையே. இந்த இடத்துல ரசூல்லா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை கூப்பிட்டு ஒரே ஒரு ஆடு அறுத்தாவது வலிமா விருந்து கொடுப்பா அப்படின்றாங்க. ஆனால் அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் மதீனா முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஆடறுத்து விருந்து போடுவதற்கு அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான். ஆனா அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை கூப்பிட்டு ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு ஆடு அறுத்தாவது வலிமா விருந்து கொடு. என்ன சொல்லி இருக்கணும்? என்ன சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை முடிச்சுட்டேன், உனக்கு இருக்கிற செல்வத்துக்கு பொருளாதாரத்துக்கு நீ மதீனால இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு பெரிய அளவுக்கல்லப்பா விருந்து போடணும், ஒரு 50 ஆடு அறுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பா. திண்ணை தோழர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் வீட்டுக்கு சாப்பாடை அடிச்சு நவுத்தி சொல்லியிருக்கணுமா இல்லையா? எந்த அப்துல் ரஹ்மான் பணபலம் படைத்தவரா இருந்தாரோ அவருக்கு கூட அந்த சட்டத்தை ரசூல்லா சொல்லல. சுன்னா ஒரு ஆடு அறுத்தாவது வலிமா விருந்த கொடு. இதை ஜமாத்து கவனிக்கிறது. அப்ப சிறந்தது என்றால் எளிமைதான். எளிமையாய் நடத்த வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையாய் நடத்தியும் காட்டியிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில தான் நாம ஒரு சட்டத்தை வகுக்கிறோம். ஜமாத்தின் நிர்வாகியாக இருந்தால், பேச்சாளராக இருந்தால் அவர்களுக்கென்று ஒரு ரோல் மாடல் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வே அப்படித்தான் சொல்றான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன். இறைவா, எங்களின் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் எங்களுடைய சந்ததிகளில் இருந்தும் குர்ரத அய்யுன், கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சமுடையோருக்கு நாங்கள் முன்மாதிரியாய் திகழ வேண்டும் இறைவா. இப்படி முஃமின்கள் பிரார்த்தனை செய்வாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இறையச்சவாதிக்கு முன்மாதிரியா நாம இருக்கணும்னா நம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நபியின் சுன்னாவிற்கு உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் இருக்கணும். அந்த அடிப்படையில் ஜமாத்தினுடைய இப்போதைய தற்போதைய நிலைப்பாடு என்னன்னா, ஒரு ஆடம்பரமா ஒரு திருமணம் நடக்கல, மண்டபத்தில் நடக்கிறது, விருந்து மட்டும் போடுறாங்க, வேற மார்க்க வரம்பு மீறல் எதுவுமே நடக்கல. அந்த திருமணத்தை ஜமாத்து தன்னுடைய தஃப்தரிலே பதிவு செய்து நடத்தி வைப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த திருமணம் தடுக்கப்பட்ட திருமணமா இல்ல, ஹராமான திருமணமா இல்ல, அங்கே ஒரு சுன்னா மீறப்படுகிற, எளிமை என்கிற ஒரு சுன்னா மீறப்படுகிற, அந்த சுன்னா மீறப்படுகிற காரணத்தினால் தௌஹீது ஜமாத்தின் பேச்சாளர்களாகவோ நிர்வாகியாகவோ இருந்தால் நாம் சுன்னாவிற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நீங்கள் செல்ல வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொள்கிறோம். உறுப்பினரா இருக்கிறார், தௌஹீத் ஜமாத்துல உறுப்பினரா இருக்கிறார், நிர்வாகியா இல்லை, அவர்களுக்கு என்ன முடிவு சொல்லுகிறோம்? நீங்க மனசாட்சி கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து முடிவெடுத்துக்கங்க. ஆடம்பர திருமணமா தெரியலையா, வீண் விரைவு செய்யப்படலையா, போய் கலந்து கொள்ளுங்கள். இல்ல கொஞ்சம் கலவரமா தான் நடக்குது, உச்சபட்சமா பெருமை பீற்றல் போன்றுதான் தெரிகிறது என்று இருந்தால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் உறுப்பினர்களுக்கு முடிவு சொல்லுகிறோம். நிர்வாகியாக இருந்தா, அவங்களுடைய குடும்ப உறுப்பினராக இருந்தா, பேச்சாளராக இருந்தா,
அவருடைய குடும்ப உறுப்பினரா இருந்தா அது தடுக்கப்பட்ட திருமணம் இல்ல, இருந்தாலும் ஒரே ஒரு சுன்னா அங்கே மீறப்படுகிற காரணத்தினால் அங்கு போய் கலந்து கொள்ள வேண்டாம் என்கிற ஒரு மென்மையான அடிப்படையில் தான் சொல்லுகிறோம். அவங்கள வேற மாதிரி பார்த்தோ அல்லது நீ செய்த கல்யாணம்லாம் அதெல்லாம் ஒரு திருமணமா, நீ இவ்வளவு நாள் பேசினீங்க அப்படின்னு ஒரு வீராப்பு பிடித்தோ இந்த வார்த்தைகள் சொல்லப்படுவதல்ல. இறையச்சத்திற்கு நெருக்கமான முடிவு என்கிற அடிப்படையினால் இத்தகைய முடிவு எடுக்கப்படுகிறது. நீ ஒரு கேள்வி கூட கேட்கலாம், தௌஹீத் ஜமாத்தா இருக்கிறவரு தன்னளவுல எவ்வளவோ சுன்னாவை மீறலையா, அது மாதிரி ஒரு மீறப்படுற சுன்னான்னு இவன் என்னமோ 100க்கு 100 கரெக்டா இருக்கிற மாதிரியும், இந்த கல்யாணம் என்ற ஒரு சுன்னாவை மட்டும்தான் பயங்கரமா பற்றி பிடிக்கிற மாதிரியும் அல்லவா இருக்கிறது என்று கேட்டால், தனிப்பட்ட வகையில ஒவ்வொருத்தர் சுன்னாவை பேணுறாங்களா பேணலையா, நீ சுன்னத் அடிப்படையில வாழ்றியா வாழலையான்னு ஒவ்வொருத்தன் தனிப்பட்ட வாழ்க்கையில மூக்க நுழைக்க முடியாது. ஒரு ஜமாத்து பொதுவான விஷயம், வெளிப்படையான விஷயம் என்று இருக்கிற பொழுது இதுதான் சுன்னா, இதற்கு நெருக்கமாகத்தான் நீ நடக்கணும். ஏனென்றால் நிர்வாகியாக இருப்பவர், தாயாக இருப்பவர், அழைப்பாளராக இருப்பவர் இறையச்சத்திற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதனால நீங்க போகாதீங்க, உங்க குடும்பத்தாரை தடுத்து வச்சுக்கங்க, நீங்க உங்க குடும்பத்தார்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறோம். நீங்க நல்லா அலசி பாருங்க, மார்க்கத்திற்கு நபிகளார் காலத்தில் திருமணத்திற்கென்று ஒரு பெரிய அளவு பந்தாபஸ்தாவோ படைபலமாவோ ஒரு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அந்த அடிப்படையில் எளிமையான திருமணம் இறை திருப்தியை பெற்று தரும். எனக்கு இறை திருப்தியா மனித திருப்தியா என்று கேட்டால் இறை திருப்தி தான், மனித திருப்தி தேவையில்லை. நான் பணக்காரனா இருக்கிறேன், எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து போடுறேன், மனுஷன் இருக்கிற அந்த மன திருப்தியை நான் அடைந்து விட முடியுமா? ஆத்ம திருப்தியை 4 பேர் கண்டிப்பா திட்டத்தான் செய்வான். நம்ம சாப்பாடு போடுறோம், பிரியாணின்னு போடுறோம், சரி பிரியாணி ஐட்டங்கள் வேண்டாம், வயதானவர்கள் வருவாங்க, எளிமையான சாப்பாடு வெஜிடபிள் சாப்பாடுன்னு போட்டுருவோம். 4 பேர் என்ன பேசுவான்? பண திமிர பாரு, 7 சாப்பாடு போடுறான் அப்படிமா. நல்லதுக்குன்னு பண்ணாலும் சரி வெறும் பிரியாணியை மட்டும் போடுறோம், பிரியாணியில என்ன பீஸே இல்லை, என்ன இது போட்ட ஏதோ எலும்பு மாதிரி இருக்குது, இது உண்மையிலே பிரியாணி தானா, அதுலேயே குறை வரும். சில பேர் உச்சகட்டமா போய் பிரியாணியில ஒரே ஒரு துண்டு பீஸ் கல்லு கொஞ்சம் அதிகமாயிருச்சு, உப்பு கொஞ்சம் அதிகமா, பெரிய சமையல் எக்ஸ்பெக்ட் மாதிரி குறை சொல்லுவான். 4 பேர் 4 விதமா. அதுவும் சொல்லுவான் பாருங்க, ஒரு கல்லு உப்பு கூடிருச்சு பிரியாணியில, கத்திரிக்காய் சரியில்லை, வெங்காயம் சரியில்லை, தண்ணியா ஓடுது, ஜாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறுகி இருந்தா நல்லா இருக்கும், அவன் மண்டையில கல்ல போட்டு மண்டையை தான் இருக வைக்கணும், அவ்வளவு கோபம் இருந்தான். இந்த 4 பேர் 4 விதமா எப்போது சொல்லிக்கொண்டே இருப்பான். அவன் திருப்தியை பெற முயற்சித்தால், பணக்கார பள்ளிவாசல்ல கல்யாணம் பண்ண என்ன சொல்லுவாங்க? கஞ்சப்பையன்னு சொல்லுவாரு. அதே ஒரு ஏழை மண்டபத்துல கல்யாணம் பண்ணா, ஏண்டா உனக்கே நீயே 4 பேர்கிட்ட மிசாவுரா கைய ஏந்திக்கிட்டு இருக்கிற, பணத்துமிரில் ஆடுறியாடா, விரலுக்கேற்ற வீக்கம் என்பான். இப்படித்தான் மக்கள் திருப்தியை பெற முயற்சிப்பதை விட இறைவனின் திருப்தியை பெற முயற்சிப்பதுதான் சிறந்தது என்கிற அடிப்படையில் ஜமாத்தில் எளிமையான திருமணத்திற்கு ஆதரவு கொடுத்து அதை ஊக்குவித்து அதற்காகவே அந்த எளிமையான திருமணம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக, இது கூட இவ்வளவு நேரம் பதில் சொல்றோம், எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், எளிமையில் அவ்வளவு பரக்கத்து இருக்கிறது, அபிவிருத்தி இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த கேள்விக்கு பதிலா இதை நான் சொல்லிக்கிறேன். ஜமாத்தினுடைய தற்போதைய நிலை, தாயிக்கள், பேச்சாளர்கள், நிர்வாகிகள், அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நீங்க சுன்னா மீறப்படுறதுனால அங்க போய் நிக்காதீங்க. ஆனா அது தடுக்கப்படுற திருமணம் கிடையாது, அது அனுமதிக்கப்பட்ட திருமணம் தான். மார்க்க வரம்புகள் மீறாமல் அது இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனா ஒரு நிர்வாகி போக வேணாம், நம்ம இறையச்சத்திற்கு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்றத இந்த நிலைப்பாடா நாம வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இன்னும் பரிசுத்தப்படுத்தினா, பெர்ஃபெக்ட் செய்தால், இன்னும் நம்முடைய தூதருக்கு நெருக்கமான நிலைப்பாடுகளை அல்லாஹ்விற்கு பயந்து நாம எடுப்போம் என்பதை இந்த கேள்விக்கு பதிலா சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த கேள்வி, டோக்கன் நம்பர் 6.